ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து கருவாடும் காயும் போட்டு குழம்பு வச்சுருக்கேன். அது எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்ப்போம். இந்த மாதிரி குழம்பு கருவாடு போட்டு வைக்கும்போது தாய்ப்பால் வந்து அதிகமாக சுரக்கும். இதுக்கு வந்து காயெல்லாம் நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த கருவாட்டு குழம்புக்கு வந்து ஒரு லெமன் அளவு புளி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய லெமன் அளவு புளி எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து காய் வந்து நீங்கள் முருங்கைக்காய், பரங்கிக்காய், கத்திரிக்காய், வாழைக்காய் சேர்த்துக்கலாம், அவரைக்காய் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். வாழைக்காயும் கத்திரிக்காயும் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ வந்து புளியை வந்து நம்ம கரைச்சி அதுக்கு தேவையான மிளகாத்தூள் எடுத்து வச்சுரும். பாருங்கள், கருவாடு வந்து இந்த மாதிரி வந்து பல பொடி கலந்த கருவாடை நான் எடுத்து வச்சுருக்கேன். தோல் பொடின்னு சொல்லுவோம். இது வந்து தலையெல்லாம் வந்து கட் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து நல்லா ஊற வச்சு நல்லா வந்து கழுவிட்டு வாழெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடும். இப்போ குழம்பு கரைச்சி எடுத்து ஒரு எடுத்து வச்சுருக்கேன். அதாவது உப்பு, தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டு கரைச்சி எடுத்து வச்சுட்டேன் குழம்பு. இப்போ வந்து குழம்பை வந்து நம்ம தாளிச்சிக்கலாம். கருவாடையும் நான் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து பாருங்கள், இதுக்கு வந்து குழம்புக்கு வந்து முட்டை வேக வச்சுருக்கேன். இப்போ வானலில் வந்து மண் சட்டியில் வந்து எண்ணெய் விட்டு கருவடம் போட்டு தாளிச்சிக்கலாம். கருவடை நல்லா பொரிஞ்ச பிறகு ஒரு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிப்போம். இப்போ இதோட கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்து வதக்கிக்கிறேன். கட் பண்ண காயெல்லாம் சேர்த்து நல்லா வந்து 2 நிமிஷம் நல்லா வந்து பரட்டி விட்டுப்போம். முருங்கைக்காய் இன்னும் அதிகமாக இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய், வாழைக்காயும் சேர்த்துருக்கேன், பரங்கிக்காய், முருங்கைக்காய் இது சேர்த்து நல்லா வதக்கி விட்டுரும். நல்லா வந்து பரட்டி விட்டுக்கிட்டே இருங்க. குழம்பு வந்து கரைச்சி அதில் வந்து உப்பு, மிளகாத்தூள் எல்லாம் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து அதோட நம்ம காயோடு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது நல்லா கொதி வரட்டும். நல்லா கொதி வர்ற வரைக்கும் நம்ம வந்து நல்லா மூடி போட்டுரும். நல்லா கொதி வந்து காயெல்லாம் நல்லா வேகட்டும். இதுக்கு வந்து நல்லா வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு நல்லா உரித்து நல்லா அம்மியில் தட்டி வச்சுங்க. இறக்கும் போது நம்ம போட்டுக்கலாம். இந்த மாதிரி காய் சாப்பிட நிறைய செய்யும்போது குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தாய்ப்பால் கொடுக்குறவங்க இந்தமாரி கருவாட்டு குழம்பு வச்சோன்னா பால் வந்து அதிகமாக சுரக்கும். இப்போ வந்து இந்த பூண்டை தட்டி இதோட நான் சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு இதோட நம்ம வந்து லாஸ்ட்டாக தான் பூண்டை நீங்கள் வந்து தட்டி போட்டு சேர்க்கணும். முழுசாக சேர்க்குறா இருந்தால் முன்னாடியே நீங்கள் வந்து வதக்கிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து கருவாட்டையும் நம்ம சேர்த்துடலாம். கருவாடு போட்டு தீயை கம்மி பண்ணி வச்சுரும். கம்மி பண்ணி வச்சுட்டு லேசாக கொதி வரட்டும். காயெல்லாம் இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு. கொதி வந்த பிறகு நம்ம வந்து குழம்பு வந்து இறக்கிடலாம். நல்லா சுட சுட சாதம் போட்டு சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி கருவாடு பலதும் கலந்து வைக்கும்போது குழம்பும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை வந்து 2 நிமிஷம் மூடி போட்டு மறுபடியும் நம்ம வந்து திறப்போம். இப்போ பாருங்கள், காயெல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ வந்து குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த மாதிரி நீங்கள் வந்து குழம்பு வந்து வச்சு பாருங்கள். நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.